தேவனுடைய அதிபரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் நாம் ஒன்று கூடவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் தந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்கிற கோணத்தில் காலையில் நான் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து எழுதும்போது எபேசு சபைக்கு எழுதுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று எழுதுகிறார். லவோதிக்கா சபைக்கு எழுதும்போது நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாயே என்று அங்கலாய்க்கிறார். அதை வாசிக்கலாமா? வாசிச்சுட்டு அப்படியே முன்னாடி போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு பாதியில போயிடுச்சா? ஏன்? அன்பு இருக்க இருக்க வளரணும்ல. வளரணுமா குறையணுமா? அன்பு வளரணும்ல. ஆதியில என் மேல வச்சிருந்த அன்பு குறைஞ்சு போச்சு. என் மேல மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் மேல வச்சிருக்கிற அன்பு குறையுது. இதுதான் உண்மை. ஊழியத்தின் மேல் வச்சிருந்த அன்பு குறையுது. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது. இது முதல் சபை. கடைசி சபையாகிய லவோதிக்கா சபைக்கு எழுதும்போது கடைசி நாட்களில் இருக்கிற இக்காலத்து சபை என்று வைத்துக் கொள்வோமானால் 3வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம். நீ எனக்கு வேண்டாம். ஒவ்வாமை என்ற வார்த்தையை தமிழ் அகராதியில படிக்கணும். நான் வேண்டாம், ஒதுக்கிடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில இன்னும் ஒரு 5 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். காலையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள். இறையியல் சம்பந்தமாக பெரிய ஞானியை போல நான் பேச விரும்பவில்லை, எனக்கு தெரியாது பேசவும். நடைமுறை வாழ்க்கையில அப்படிதான் திருக்குறள்ல வாசிக்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ அப்படியே வாழு. நாம் என்ன படிக்கிறோமோ அதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பழைய ஏற்பாடு பிரமாணமாக இருக்கலாம், புதிய ஏற்பாடு கிருபையின் கால உபதேசமாக இருக்கலாம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு சொல்லப்பட்ட எல்லாம் நடப்பதற்கு தான், நம்முடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை வாசித்த தியானம் செய்த சில பரிசுத்தவான்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 10 விதமான ஸ்டடீஸ் இருக்கிறது, பாடங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று கேரக்டர் ஸ்டடி. மற்ற 9 ஸ்டடியும் நம்முடைய கேரக்டரை வளர்த்து கொள்வதற்கு தான். நம்முடைய அனுதின வாழ்க்கையின் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய வசனங்கள். எனவே நான் உங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானவர்களை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். காலையில ஒரு 5 குறிப்புகளை பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசித்து நேசித்து அப்பியாசித்து நாம் நடக்க வேண்டும். 2வது குறிப்பு, பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவத்தை வெறுக்காமல் வேதத்தை நேசிக்க முடியாது, வேதத்தை நேசிக்காமல் பாவத்தை வெறுக்க முடியாது. 3வது குறிப்பு, தேவனுடைய உன்னதமான சுவாபமாகிய பரிசுத்தத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். 4வதாக, நாம் கர்த்தரோடு வைத்திருக்கிற தொடர் உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப். 5வதாக, தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் களங்கம் இல்லாமல் அன்பு கூற வேண்டும், பட்சபாதம் இல்லாமல் அன்பு கூற வேண்டும். இப்பொழுது 5 குறிப்புகள் வாசிக்கலாம். முதலாவது நான் வாசித்து விடுகிறேன். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனம். பவுல் எழுதினது ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 18வது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷனோடும் சமாதானமாய் இருங்கள். சமாதானம்னா என்னங்க? இந்த வார்த்தைக்கு அமைதி, சாந்தி, சமாதானம், நிம்மதி, ஆங்கிலத்தில் பீஸ் என்று சொல்லுவோம். PEACE, பீஸ். அப்படின்னா என்னங்க? பேச மாட்டீங்களா?
என்ன சமாதானம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு ஏசாயா 9:6 படிக்கிறோம், சமாதான பிரபு என்று படிக்கிறோம். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கொலோசையர் 1:20 படிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 படிக்கும்போது, நீ அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டாயானால் உன்னுடைய சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று படிக்கிறோம். இங்க படிக்கிறோம், நீ கூடுமானால் யாவரோடு, இது ரோமாபுரி விசுவாசிக்கு மட்டுமல்ல, ராஜபாளையம் விசுவாசிக்கும் பெரம்பலூர் விசுவாசிக்கும் எழுதப்பட்டதுதான். சமாதானமாய் இருக்கும். எப்படி இந்த சமாதானம் வரும்? நாம் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தையும் சக விசுவாசிகளோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தையும் பொறுத்தது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மிக ஐக்கியம் குறைவா இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அதனாலதான் பிரிவினையின் ஆவி வருகிறது. கவனிக்கணும், யூனிட்டி என்ற வார்த்தை இல்லைன்னா, ஐக்கியம் கூட்டுத்தன்மை என்கிற வார்த்தை இல்லைன்னா பிரிவினை என்ற வார்த்தை. இந்த கூட்டுத்தன்மை சபையினுடைய தரிசனமா இருக்க வேண்டும். சபைக்கு ஒரு பெரிய விஷன் இருக்க வேண்டும் என்றால் அது என்னது? நாங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே சரீரம், ஒரே சரீரம் என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அந்த விஷன் இல்லாவிட்டால் டிவிஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஞாபகம் வைக்கணும், பெரிய பெரிய சபைகள்லாம் பரிசுத்தத்துல, நீதியில, அன்பில, ஊழியத்துல வளர்ந்த சபைகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. கடைசி நாட்கள்ல அனலும் இல்லை குளிரும் இல்லை. என்று சொல்றார், நீ அனலாயிரு இல்லையா குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் எனக்கு எப்படி ஒத்துக்கும்? ஒவ்வாமை வரும் அல்லவா, வாந்தி பண்ணி போடுவேன் அல்லவா. முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மூத்தியிலே தரிசனமாகி சொன்ன வார்த்தைகள் அவை. ஐக்கியம் மிக அவசியம். சபையில ஐக்கியம். என்னுடைய குறிப்பில் நான் எழுதியிருக்கிறேன், சக விசுவாசிகளோடும் சபையிலே பொறுப்புள்ள மூப்பர்கள் ஊழியர்களோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு மூப்பர்களுக்கும் ஊழியருக்கும் சமாதானம் உண்டா? ஒரு கேள்விக்குறிதான். ஐ வெரி ஃப்ராங்க் வித் யூ, மனதார பேசுவோம், ஒரு கேள்விக்குறிதான். அவர் வேலை செய்வார், இவர் வேலை செய்வார், அவ்வளவுதான். நீங்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமிலிருந்து புறப்பட்டு ஊழியத்துக்கு போவார்கள். ஊழியம் போயிட்டு வந்து திரும்பி எருசலேமுக்கு வந்து பிரகடனப்படுத்துவார்கள், அதை அறிக்கை செய்வார்கள். நாங்கள் இந்த இடத்துக்கு போய் வந்தோம், அங்கே இந்த குடும்பங்களை சந்தித்தோம், இவர்கள் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மந்திரவாதி கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், ஒரு கால் வழங்காதவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், இப்படி அவர்கள் ஒரு கூட்டுத்தன்மை, ஒரு ஐக்கியம் இருந்தது. சபை என்று சொன்னாலே சக விசுவாசிகளுக்குள்ளும் பொறுப்புள்ள சகோதரர்களுக்குள்ளும் ஐக்கியம் இருக்க வேண்டும். சகோதரிகளுக்குள்ளே ஐக்கியம் இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் தான் நாம் சபையார் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தும். உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு 2 கண்ணு தான். உங்களை பார்க்கறது எத்தனை கண்ணு சொல்லு? கண்ணு எத்தனை கண்ணு என்ன பார்க்குதுங்க? ரைட்? எனக்கு 2 கண்ணு தான். சபையை உலகம் பார்க்கிறது, திருச்சபையினுடைய விசுவாசிகளை உலகம் பார்க்கிறது, புறஜாதிகள் பார்க்கிறார்கள். இந்த கூட்டுத்தன்மை, ஐக்கியம் சபையில இருக்க வேண்டும். நீங்க செக் பண்ணிக்கங்க உங்களை நீங்களே. சரீரத்தில் இருக்கிற உறுப்பு, எந்த உறுப்பு தனித்து இருக்கிறது? எதுவுமே தனித்து இல்லை, எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. பவுல் வேற ஒரு சபைக்கு எழுதும்போது எழுதுவார், எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். Letter to Ephesians 4:16. அவராலே, கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாருங்க. அவராலே, தலையாகிய கிறிஸ்துவினாலே சரீரத்தில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் இசைவாய், நல்ல வார்த்தை, இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா KNIT, knit together அப்படின்னு படிக்கலாம். ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கிடக்கிறது. இதுதான் நம்முடைய சரீரம். சபையும் அப்படித்தான் இருக்கணும், பின்னி பிணைந்து இருக்கிறது. தனியா நீங்க பார்க்க முடியாது. அதை பாருங்களேன், நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன்ல, இதுக்கு பேர் ஷர்ட் கிடையாது, தச்சதுனாலதான் சட்டை. தைக்கிறதுக்கு முன்னாடி துணி, அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் துணி கிடையாது, நூல். ஆனா ஒரு நூல் பிளஸ் ஒரு நூல், ஒரு நூல் ஒரு நூல் சேர்ந்து இப்ப நீங்க நூலா பார்க்க முடியாது, நூலா பார்க்க முடியாது. என்னவா பாக்குறீங்க? இதுக்கு ஒரு வேற ஒரு வடிவம் கொடுக்கப்படுகிறது, துணி.
வடிவம் கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு தையல்காரர் எடுத்து வேறு வடிவத்துக்கு கொண்டு வந்த பிற்பாடு அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, சட்டை. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை த்ரெட் இருக்கு இதுல எத்தனை நூல் இருக்கும் உங்களுக்கு தெரியாது. யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லக்கூடிய பூமியின் சகல பகுதிகளிலும் இருக்கிற சபையில எத்தனை உறுப்பினர்கள்? நம்ம கேட்டா சொல்லுவோம், ராஜபாளையத்தில் எத்தனை உறுப்பினர்கள், பெரம்பலூர்ல இவ்வளவு சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லுவோம். இந்த யூனிவர்சல் சர்ச் அகில உலகத்திலே காணப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உள்ள விசுவாசிகள் எத்தனை பேர் தெரியாது. எத்தனை நூல் தெரியாது. எவ்வளவு ஐக்கியம் இருக்கு சபை என்று சொன்னார். இந்த ஐக்கியத்தை உலகத்துல எங்கெங்க பார்க்கலாம்? கொஞ்சம் பேசுங்க. ஐநா சபையில பார்க்கலாமா பிரதர்? UNO என்று சொல்லுகிற யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஐக்கியத்தை பார்க்கலாமா? அமெரிக்காவில் பார்க்கலாமா? ஜப்பான்ல பார்க்கலாமா? ஆதிவாசிகள் மத்தியில பார்க்கலாமா? இந்தியாவில் பார்க்கலாமா? எங்க பார்க்கலாம்? சபையில தான் பார்க்க முடியும். ஆண்டவர் சபைக்கு அந்த பெரிய மதிப்பை தந்திருக்கிறார். அவர் சரீரம், நானும் நீங்களும் அவரோடு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, என்ன வார்த்தை அதெல்லாம், சபை ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். ஐக்கியத்தை பேசிட்டு இருக்க கூடாது. நாங்கெல்லாம் கூடியிருக்கிறோம் கிறிஸ்தவ சகோதர சபையின் ஐக்கியம் பேசுவதல்ல. we must enjoy the fellowship in our church. நம்முடைய சபையில ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். வெறும் எழுத்துல எடுக்கக்கூடாது. ஐக்கியம் என்பது, அன்பு என்பது எழுத்திலே அல்ல, ஐக்கியம் என்பது எழுத்திலே அல்ல, அது அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க பிரதர். கொலோசியர்கள் நிருபம் 3ஆவது அதிகாரம் 12-13. ஆகையால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க சிஸ்டர், அந்த வார்த்தையை மறுபடியும் படிங்க சிஸ்டர், மறுபடியும் படிங்க சிஸ்டர். அந்த இங்க எடுத்துட்டு இக்கு போட்டு படிங்க சிஸ்டர். சிஸ்டர் பாத்தீங்களா, இதுதானே நடக்குது இப்போ. அந்த மெய்யெழுத்து இங் என்ற மெய்யெழுத்தை எடுத்துட்டு இக்கு என்ற மெய்யெழுத்தை போட்டுறாங்க. உச்சரிக்கும் போது எப்படி இருக்கும்? தாங்கின்னு தெரியாது, தாக்கின்னு தெரியாது. விசுவாசிகள் இன்னைக்கு தாங்கவும் தெரியும், தாக்கவும் தெரியும். கவனிக்கணும். ஊழியர்களும் அப்படித்தான், மூப்பர்களும் அப்படித்தான். நமக்கு தாக்குகிற வேலை அல்ல, தாங்குகிற வேலை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன வார்த்தை அது? 1ஆம் நூற்றாண்டுல பவுலடியார் எழுதியிருக்காரு, நீங்கள் எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. பரிசுத்தர் நீங்கள், பிரியர், உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டு புட்டான். அது ஒரு வஸ்திரம். நீ அதை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். திருச்சபையில காணப்பட வேண்டிய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளில் ஒன்று ஐக்கியம். ஐக்கியம் இல்லாத சபையை யோசிச்சு பாருங்க. ஊழியர் அவர் இஷ்டத்துக்கு போவாரு, மூப்பர் அவர் இஷ்டத்துக்கு போவாரு, விசுவாசிகள் அவர் இஷ்டத்துக்கு போவாங்க, சகோதரிகள் அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. ஐக்கியம் இல்லைன்னா சபை. ஜீவன் உள்ள சபையிலே காணப்பட வேண்டிய இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர், த யூனிட்டி, த ஃபெல்லோஷிப், த ரியல் ஃபெல்லோஷிப், நாட் த ஃபார்மாலிட்டி ஃபெல்லோஷிப், நாட் த கோட்டட் ஃபெல்லோஷிப். ஐக்கியமா இருக்கிறது போல இல்லைங்க. முலாம் பூசப்பட்ட தங்கம் அல்ல. கவனிக்கணும், முலாம் பூசப்பட்ட கவரிங் நகை கிடையாது. பியூர் குவாலிட்டி காணப்பட வேண்டும் ஐக்கியத்துல. அது வேணுங்க. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். நாம் எல்லாம் பழைய நாட்கள்ல சில அன்புள்ள சகோதரர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த காலத்துல இருந்த அந்த இதெல்லாம் இல்லைங்க இப்ப அப்படிங்கிறாங்க. உண்மைதான் அவங்க சொல்றது. நானும் 45 வருஷமா இருக்கிறேன் பிரதரன் சபையில. அந்த நாட்கள்ல இருந்த அந்த ஆதி அன்பு இல்லை, ஆதி ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் தேவை. எப்படி? ஒருவரை ஒருவர் தாங்கி, அடுத்தது ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்ப இந்த மெய்யான ஐக்கியத்துக்கு பிரதான தேவை எது? படிச்சிட்டோம் வசனத்தை. மன்னிப்பு. ஒருத்தட்ட ஒரு குறை பார்க்கிறோம்,
நாம என்ன செய்யணும்? உடனே யோசிச்சு பாருங்களேன். குறையில்லாத மனிதனே கிடையாது. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் ஆன் த எர்த் அண்டர் த சன். யாருங்க 100% பூர்ணர்? யாருங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. ஒரு பெந்தகோஸ்தே சபை ஊழியர் என் இடத்துல வந்தார். சின்ன பையன் தான், என்னோட வயசுல சின்னவர். அவர் என்கிட்ட கேட்டார், சார் நீங்களாம் சத்தியத்தை சத்தியமா சொல்லி கொடுக்குறவங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கீங்க, வருகை அதிகமா சொல்றீங்க, சத்தியத்தை சத்தியமா சொல்லி கொடுக்குறீங்க, உங்க சபையில இருக்கிறவங்க எல்லாரும் 100% யோக்கியமா சார்னு கேட்டார். உங்க சபையில இருக்கிறவங்க எல்லாரும் 100% யோக்கியமா? பெண்டிகாஸ்ட் இல்லையா ஊழியர் அவர். நான் என்ன பதில் சொல்றது? எங்க நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். என்ன இல்லைங்க, அவர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்க. வசனம் போதிக்கிறவன் நானு. அவன் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். என்னை விட வயசுல குறைஞ்சவர், ஒருவேளை அனுபவம் இல்லாம கூட கேட்டிருக்கலாம் அந்த கேள்விய. நீ யோக்கியமான்னு நான் கேட்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, புரியுதா? நான் யோக்கியம் இல்லைன்னு சொல்றதும் பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மத்திய ஆகாயத்துல எங்கள் சபையில கூடி வருகிற பரிசுத்தவான்கள் 100% பரிபூர்ணமா இருப்பாங்கன்னு சொன்னேன். பேசவே இல்லை, அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில தான் நம்முடைய பரிபூர்ண தன்மை நிறைவு பெறும். அது வரைக்கும் கரை திரை இல்லாமல் வாழ்ந்து 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 முடிக்கிறோம். இது இட்ஸ் a day to day process. இது தினந்தோறும் நடக்க வேண்டியது. என் சரீரத்தை கழுவுவது போல, என்னுடைய வாய் கொப்பளித்து அதை சுத்தம் பண்ணி கொள்வது போல, என்னுடைய வஸ்திரத்தை கழுவி சுத்திகரித்துக் கொள்வது போல, என்னுடைய வீட்டை பராமரிக்கிறது போல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை வேத வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலும் சுத்திகரிக்கிறது. சாங்டிபிகேஷன், சுத்திகரிப்பு, அது ஒரு தொடர் நிலை. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், அது ஜஸ்டிபிகேஷன். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அது குளோரிபிகேஷன். இன் பிட்வீன் சாங்டிபிகேஷன், நடுவே இருப்பது சுத்திகரிப்பு. அதனால ஒரு குறையை பார்த்துட்டோம், உடனே என்ன செய்வோம்? நம்முடைய நிலைமை இப்ப என்ன? அட் பிரசன்ட் 21ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள், ஊழியர்கள், மூப்பர்களுடைய நிலைமை என்ன? ஒரு குறையை பார்த்துட்டோம், உடனே என்ன செய்வோம்? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எவரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த பாப்பா, அந்த ஆண்டி ஒண்ணுமே இருக்காதுங்க அதுல. அதுக்கு கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, அது ஒரு வடிவமாக்கி, காத்தடிக்காத பலூனை நல்லா காத்தடிச்சு அப்படியே பறக்க விட்டு ஊரெல்லாம் பாருன்னு சொல்ற மாதிரி ஒருவர் மன்னித்து. என்ன வார்த்தைங்க? எங்க ஐக்கியம் வரும்? சபையில எங்க ஐக்கியம் வரும்? என் சொந்த குடும்பத்துல தப்பு நடந்துருச்சு, நான் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன் இல்லையா? என் பிள்ளை தவறு செஞ்சுட்டான், நான் மன்னிக்கிறேன். என்னுடைய மக தவறு செய்யறா, மன்னிக்கிறேன். என் மனைவி கூட பேச்சில, வார்த்தையில, செயல்ல, சொல்லில தவறு செய்யறா, மன்னிக்கிறேன். அவன் என்ன மன்னிக்கிறா? குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. திருச்சபையில மன்னிக்கும் தன்மை இருக்கும், ஆனால் ஐக்கியம் உடையாது. ஐக்கியம் வந்து நீர்க்குமிழி இல்லைங்க, அது இட்ஸ் நாட் a bubbles. அது ஒரு நீர்க்குமிழி, தோன்றாமல் போகிற புகையை போல, நீர்க்குமிழியை போல அல்ல. அவரோடு, அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்களா? அவரோடு, எபேசியர் 4:16. அவராலே, அவர்தான் ஹெட், அவராலே சரீரம் முழுவதும். அப்படியானால் அவர் இல்லாமல் சரீரம் இல்லை, சரீரம் இல்லாமல் அவர் இருக்க விரும்பவில்லை. அவர் தலைங்க, ஹெட் ஆஃப் தி சர்ச். அவர் தான் சொல்றாரு, we are the body of Christ. கிறிஸ்துவின் சரீரம். நான் ஒரு உறுப்பு, இந்த தங்கச்சி ஒரு உறுப்பு, அந்த தம்பி ஒரு உறுப்பு, அந்த அண்ணன் ஒரு உறுப்பு, நாம் எல்லாம் அவயவங்கள். எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு பாருங்களேன், இல்ல? நம்முடைய சரீரத்துல ஒரு கேடு வரும்போது மற்ற உறுப்புகள்லாம் எவ்வளவு உதவி செய்யுது? என்னங்க, உதவி செய்தா செய்யலையா? எனக்கு பல்லு பிரச்சனை வந்துருச்சு, டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சேன். அப்போ அந்த கண்ணாடியில என்னுடைய பல்லை பார்க்க முடியல. உடனே நான் என்ன செய்யறேன், என்ன செல்போன் எடுத்து டார்ச் வச்சு அதை அடிச்சு அதை செல்ஃபி எடுத்து நான் பார்த்து, டாக்டர் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த பல்லுக்காக இந்த கை வேலை செய்யுது, இந்த கண்ணு வேலை செய்யுது. என்னங்க, நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தங்களில் தாங்களே உதவியா இருக்கிறது. கணுக்களால், இசைவாய் கூட்டி கட்டப்பட்ட கணுக்களால் இறைக்கப்பட்ட, அது போல சபை ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய சொந்த சரீரத்தில் இருக்கிற உறுப்பு எந்த உறுப்பை வெறுக்கும்? இருக்காது.
சின்ன உறுப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நெகம் பிஞ்சிருச்சிங்க, அப்படி தொங்கிட்டு கிடக்கு, அதுல இருந்து லேசா ரத்தம் வருது, மற்ற உறுப்புகள் எல்லாம் ஓடி போய் உதவி செய்யுது. ரைட்? உதவி செய்யுது. ஏன் உதவி செய்யுது? ஒரே சரீரம். எனவே சபையில ஐக்கியம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஐக்கியம் காணப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டு உடையவே கூடாது ஐக்கியம். டிவிஷன்ங்கிற வார்த்தைக்கு இந்த வேத புஸ்தகத்துல இடமே கிடையாது. டிவிஷன், டைவர்ஸ், அதெல்லாம் இடமே கிடையாது, கிடையவே கிடையாது. கணவன் மனைவி ஐக்கியமா இருந்தா எப்படிங்க இருக்கும்? மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி ஆகிய சபையோடு ஐக்கியமா இருந்தா எப்படி? அதான் நித்தியம், அதான் நித்தியம், அதுதான் தெய்வீகம். தெய்வீகத்துல பிரிவினையின் ஆவி கிடையாது. The spirit of separation கிடையாது. The spirit of unity, the spirit of togetherness, ஒன்றரை கலந்து வாழ வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், பார்வையில, பேச்சில, தோளில, சம்பாத்தியத்தில, படிப்பில, அழகுல, அந்தஸ்துல, வாழ்க்கை முறையில வித்தியாசங்கள் இருக்கலாம். நம்முடைய சரீரத்துல எல்லா உறுப்பும் ஒன்று மாதிரி இருக்கா? தம்பி, நீங்க 2 பேரும் சொல்லுங்க, உங்க சரீரத்தில் முக்கியமான உறுப்பு எது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தம்பி. ஹார்ட்டா? மற்றதெல்லாம் உறுப்பு முக்கியம் இல்லையா? கவனிச்சீங்களா? இந்த உறுப்பு முக்கியம், இந்த உறுப்பு முக்கியம் இல்லை என்று எந்த ஒரு உறுப்பும் சரீரத்தில் இல்லை. இது முக்கியம், இது முக்கியம், இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இது என்ன தடியா இருக்கு, இது உயரமா இருக்கு, இது சின்னதா இருக்கு இல்லைங்க? யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் ஒரே அளவுல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை. என்ன பிரதர் தம்பி, 5 விரலும் ஒன்னா ஒரே சைஸுக்கு இருக்கும், எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் யோசிச்சதே இல்லைல்ல. நான் சொல்லட்டுமா? எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி அழுறோம், என் கையை பாருங்க, அப்படி அழுறோம், அப்படி பிணைகிறோம், அப்படி கை தட்டுறோம், அப்படி விஷ் பண்றோம். எல்லாவற்றுக்கும் தேவையாக இப்படிதான் ஆண்டவர் நம்மை படைச்சிருக்கிறார். இதுவே நல்ல ஒரு உதாரணம் தானே. நம்முடைய சபையில கூட இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் ஒன்று போல் அல்ல, ஆனா எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், ஒரே தலையாகிய கிறிஸ்துவோடு ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டவர். பார்சியாலிட்டி எல்லாம் வேணாங்க, பட்சபாதம்லாம் வேணாங்க, பிரிச்சு பார்க்கிற வேலையே வேணாங்க. பெரம்பலூர் சபையிலங்க கல் உடைக்கிறவங்க மத்தியில நாங்க ஊழியம் செய்வோம். 5 குடும்ப சபையில இருக்கிறாங்க கல் உடை குவாரி பீப்புள். HIV பிளஸ் உள்ளவங்க சபையில ஐக்கியத்தில் இருக்காங்க. HIV பிளஸ் உள்ளவங்க ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க சபையின் ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. பார்சியாலிட்டிங்கிறதே கிடையாது. அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரோடும் நாங்கள் ஐக்கியமா இருக்கோம். வாழ்ந்து காமிக்கணுங்க, அது சபைதான் செய்யணும். உலகத்துல செய்ய முடியாத எல்லா தெய்வீக வேலையையும் ஆண்டவர் சபைக்கு தான் கொண்டிருக்கிறார். எனவே சபை ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் அலசி பார்க்கணும். ஐக்கியமா இருக்க வேண்டும், ஐக்கியம் நல்லது, அப்படிலாம் பொதுவா பேசிட்டு போகல. ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். We must experience the fellowship in Christ. அனுபவிக்க, அதுல இருக்கிற சந்தோஷமே சந்தோஷம். ஒரு பரம ஏழை ஒருத்தர் இருப்பாரு, அவர் பொருளாதாரத்துல ஏழை அவ்வளவுதான், ஆனா ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானா இருப்பார். அவரை போய் சந்திக்கிறீங்களா? அவருக்கு தோல் கொடுக்கிறீங்களா? ஒருவரை ஒருவர் தாங்கி என்ற நிலையில நீங்கள் தாங்குகிற பழக்கம் இருக்கிறதா? நானும் என் வீட்லயும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், சோகமா இருக்கணும், 10 பரம்பரைக்கு இருந்தாலும் எனக்கு பத்தாது, அப்படி சொல்லக்கூடிய விசுவாசிகள் சபையில் இருந்தா அர்த்தம் இல்லை. எல்லா விஷயத்திலும் நாம் ஒருவரை ஒருவர் தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு பலவீனம் என்றால் எல்லாரும் ஜெபிக்கணும். பவுல் அப்படிப்பட்ட இருதயம் இருந்தவர். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவர். ஐக்கியம் என்பது மிக அவசியம். ஒரே ஒரு குறிப்பு தான், கூடுமானால் யாவரோடும். அதுல எல்லாம் அடங்கி போச்சு. யாருக்கு எழுதினது? சபைக்கு எழுதினது. எந்த சபைக்கு எழுதினது? ரோமாபுரி திருச்சபைக்கு. ரோமாபுரிக்கு மட்டுமா? எனக்கும் அதான். சபையில உள்ளவர்கள் ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும். ஐக்கியம் இல்லாவிட்டால் அங்கே சமாதானம் இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. கணவர் வேகமா பேசுறாரு, ரொம்ப சத்தமா பேசுறாரு, பக்கத்துல தான் இருக்காங்க, சத்தமா பேசுறாரு. ஏன்? பக்கத்துல தான் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஏன் சத்தமா பேசுறாரு?
சரீரம் பக்கத்துல இருக்கு, ஆனா மனசு பக்கத்துல இல்லை. அதனாலதான் சத்தம். இதே பெட்ரூம்ல அவங்க பேசிக்கும் போது சத்தமா பேசிக்குவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்? மனசு ஒன்னா இருக்கு, சரீரமும் ஒன்னா இருக்கு. கவனிக்கணும். ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம்? அங்கே மனம் ஒத்து போகுதல் இல்லாவிட்டால் சத்தம் வரும். நம்முடைய சபைகளிலே சத்தத்துக்கு இடமே கிடையாது. ஒருவர் நேசிக்கணும், மனசார நேசிக்கணும். நான் சபையில கூடி வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிப்பேன். ஆண்டவரே, எங்கேயோ பிறந்தேன், நான் எங்கேயோ வளர்ந்தேன், என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. எனக்கு முன்பின் தெரியாதவர்களோடு அப்பம் விட்டு ஆராதித்து உண்மை கௌரவப்படுத்த எனக்கு உதவி செய்றீங்க. ரொம்ப நன்றி ராஜா. அழுதுட்டே ஆண்டவர் ஆராதிப்பேன். ஏன்னா ஸ்டில் ஐ எம் அன்ஃபிட். அங்க நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகள், தலையாகிய சரீரம், தலையாகிய கிறிஸ்து, சரீரமாகிய சபை. எனவே ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். விட்டு கொடுக்காதீங்க பிளீஸ். மரணம் மட்டும்தான் நம்மளை பிரிக்கணும். அதுவும் தலையையும் சரீரத்தையும் மரணம் பிரிக்காது. தற்காலிகமாய் நாம் சபையோடு இருக்கிற ஐக்கியம் இல்லை. ஆனா கர்த்தர் வரும்போது மறுபடியும் ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்பி கொண்டு போவார். நம்மளை பிரிக்க முடியாதுங்க. பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது எழுதுவார், கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமோ, தேவதூதர்களோ, நிகழ்காலமோ, வருங்காலம், ஏதோ பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எனவே ஐக்கியமாய் இருப்பது சபை, ஜீவனுள்ள சபை என்பதற்கு ஒரு அடையாளம். செத்துப்போன சரீரத்துக்கு எந்த விதமான செயலும் இருக்காது. நீங்க பார்த்தாலும் அது பார்க்காது, நீங்க பேசினாலும் அது பேசாது, அது கேட்காது. செத்த சபையாக இருக்கக்கூடாது. சகோதரன் அதை ஞாபகப்படுத்தினார்கள். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாயிருக்க, மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிற பழக்கம் வேணும். நாம் எங்கே இருக்கிறோம்? உலகம் வேற. forget about the world, forget about the outside, we are inside. நாம் உள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற கூட்டம் வேற. என்னங்க, சில கிளப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமா அந்த லைன்ஸ் கிளப், இன்னர் வேலு, ரோட்டரி கிளப், எத்தனையோ கிளப்ஸ்ல உள்ளவங்களால எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. என்னங்க சபையில ஏங்க ஐக்கியம் அவசியம். ஐக்கியம் இல்லாத சபை ஜீவனற்ற சபை. முதல் குறிப்பு, சக விசுவாசிகளோடு, ஊழியரோடு, மூப்பர்களோடு மன்னிப்புடன் கூடிய ஐக்கியம் நமக்கு தேவை. அதுக்கு மன்னிக்கும் தன்மை வேணும். மன்னிக்கிறதுல ரெண்டு பக்கம் இருக்கு. ஒண்ணு மன்னிக்கிறது, இன்னொன்னு மறக்கிறது. சில பேர் மன்னிச்சிடுவாங்க, ஆனா மறக்க மாட்டாங்க. வாழ்நாளெல்லாம் அது நினைவிலே இருக்கும். மறந்துடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் நினைச்சிருந்தாருன்னா என்னங்க ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் அப்படிதான். சிந்தனையிலே பாவம் செய்கிறோம், பார்வையிலே பாவம் செய்கிறோம், பேச்சிலே பாவம் செய்கிறோம். இல்ல, நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார். ஒரு சமயம் ஒரு சீசன் வந்து ஆண்டவர் இடத்துல கேட்டான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? கர்த்தர் சொன்னார், 770 தடவை மன்னிச்சுடுனாரு. ஐயோ, 7 into 70 = 490, அவ்வளவுதானா? இல்லைங்க, 770 முறை பெருக்கணும். 7 into 7 into 7 into 7 into 7, அந்த மாதிரி 70 டைம்ஸ் மன்னிச்சுது. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ரிசல்ட் எங்கேயோ போய் நிற்கும். ஆயுசே முடிஞ்சிடும். மன்னித்து கொண்டே இருக்கு. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது கூட பிராக்டிக்கலா வரணுங்க. மன்னிப்பு கூட அனுபவிக்கணும். அருமையான தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரி, என்னை விட வயசுல மூத்தவங்களா இருக்கீங்க. ஆசையா ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியா நீங்கள் மன்னித்தது யாரை? எந்த சமயத்தில், எந்த சந்தர்ப்பத்தில்? 2 குறிப்புகள் மன்னிப்பில் அடங்கியிருக்கு தெரியுமா? ஒண்ணு மன்னிப்பு தருபவர், இன்னொன்னு மன்னிப்பு பெற்றுக்கொள்பவர். இந்த 2 பேர்ல யார் சந்தோஷமா இருப்பா சொல்லுங்க பாப்போம். மன்னித்தவர் சந்தோஷமா இருப்பாரா? மன்னிப்பை பெற்றவர் சந்தோஷமா இருப்பாரா? 2 பேருமே. கவனிச்சிங்களா? அவனும் சந்தோஷமா இருக்கான், நானும் சந்தோஷமா. போ தம்பி. அவன் சொல்றான், சாரி அண்ணே, நான் இனிமேல் செய்ய மாட்டேன். ஓகே தம்பி, போ தம்பி, காட் பிளஸ் யூ, இனி அதை செய்யாத தம்பி. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. தவறாக அறியாமையினாலே செய்கிற தவறுகளும் உண்டு. அறிந்து சில சமயம் பிசாசின் தூண்டுதலினாலே தவறு செய்பவர்களும் உண்டு. அதை நாம் எப்படி கையாளுகிறோம்? சபையில கையாளுகிற தன்மை தேவை. How to handle the problems. ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளுவது? உங்களுக்கு கையாள தெரியலையா? என்ன செய்யுங்க? நான் சொல்லுவேன்,
கீப் சைலண்ட் வித் பிரேயர். ஜபத்தோட அமைதியாயிரு, ஆண்டவர் கையாளுவார். சொல்லிக் கொடுப்பாரு ஆண்டவர். நம்ம என்ன செய்யறோம்? அவசரப்படுகிறோம். ஐக்கியம் உடைகிறது, ஐக்கியம் உடைகிறது. எத்தனை இடங்கள்ல ஐக்கியம் உடைஞ்சிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் எவ்வளவு அருமையான சகோதரிகள் சபையை விட்டு போயிடுறாங்க. 99 ஆடு இருக்குங்க, ஒரு ஆடு காணுங்க. லூக்கா 15 ஆண்டவருக்கு சொல்றாரு, ஒரு ஆடு காணுங்க. அதை அப்படியே விட்டு தேடுறாருங்க. தேடி திரியானோ அவன் கண்டுபிடித்த பின்பு தன் தோளின் மீது போட்டுக்கொண்டு சந்தோஷமாய் வந்து, காணாமல் போனதை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வான் அல்லவா? எத்தனை ஆடுகள் நம்முடைய சபையில காணா போச்சு. ஏங்க காணா போச்சு? மன்னிக்கும் தன்மை நமக்கு. எனவே ஐக்கிய மன்னிப்புடன் கூடிய ஐக்கியம் நம்முடைய சபையில அனுபவிக்க வேண்டும். சகோதர சபையின் ஐக்கியத்துல மன்னிப்பும் ஐக்கியமும் ஒன்றரை கலந்து அனுபவிக்க வேண்டும். அறியாமையினால அறிந்தும் அந்த தன்மை, அந்த சுவாபம் நமக்கு இருக்க வேண்டும். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை என்ன செய்ய முடியும் உங்களால? ஒண்ணுமே செய்ய முடியும். ஏன்? அதுதான். அப்படி போலதான் கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம். கவனிச்சீங்களா? தலைக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற ஐக்கியம், மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இருக்கிற ஐக்கியம். எனவே சபையிலே ஐக்கியம் பிரதானம், மறக்கவில்லை. சரி, அடுத்த குறிப்பு. சபையிலே சரீரமாகிய நாம், உறுப்புகளாகிய நாம் அவரவர் தங்கள் தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். சபையில தான் அதை செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன திறமைகளை, தாளந்துகளை என்ன கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்த. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்பு பாருங்களேன், எந்த உறுப்பு வேலை செய்யாத உறுப்பு? தம்பி, நீங்க 2 பேர் தான் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. தங்கச்சி நீ சொல்லுங்க, உன்னுடைய சரீரத்தில் எந்த உறுப்பு வேலை செய்யாத உறுப்பு, செயல்படாத உறுப்பு? எல்லா உறுப்பும் செயல்படும். சபையில எல்லாரும் அவரவர்கள் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். எதற்காக? தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். We should utilize our talent, our time, our treasure for his glory. அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பயன்படுத்துறோமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல பயன்படுத்தின ஒரு இடம், புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தின ஒரு இடம். லேசா கோடு போட்டு காமிக்கிறேன், நீங்க ரோடு போட்டுக்கணும். ரைட்டா? படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். அடுத்தது, வேறு ஒருவன் அதுல வந்து கட்டுகிறான். அவன் பார்க்க கடவுள். கர்த்தருக்காக, கர்த்தருடைய சபைக்காக என்ன வேலை செய்கிறீர்கள்? நீங்க அஸ்திவாரம் போட்டாச்சுங்க. அடுத்து கட்டுமான பணி. நான் சொல்றது இந்த கட்டடத்தை கட்டுமான பணி இல்ல, சபையினுடைய என்லார்ஜ்மெண்ட், சபையினுடைய அபிவிருத்தி, சுவிசேஷம் அறிவித்தல், பாடல், காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய திறமைகளை, தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். செத்த சபையில பயன்பாடே இருக்காது. செத்த சரீரம் எப்படி பயன்படும்? எங்க ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட். அதுல ஒருத்தருக்கு ஒரு கை போயிடுச்சு. கையை ஆக்சிடென்ட்ல வெட்டிட்டாங்க. உடனே ஆம்புலன்ஸ்ல வச்சு திருச்சிக்கு கொண்டு வந்து அந்த கையை ஒட்டியாச்சு. கையை ஒட்டிட்டாங்க. ஆனா அந்த கை ஒட்டப்பட்டிருக்கும், ஆனா செயல்படாது. கையா இருக்கும். ஒரு ஃபுல்லா இருந்தா ஷர்ட் போடுவாரு. கை இந்த பக்கமும் இது கை உயிர் இருக்கு. இந்த கையில ஒரு பகுதி ஒட்டப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா எந்த விதமான செயல்பாடும் இருக்காது, அப்படியே இருக்கு. செயல்பாடு இல்லாத உறுப்புகளுக்கு பேர் என்ன? செயல்படாத விசுவாசிகளுக்கு பெயர் என்ன? செயல்படாத ஊழியக்காரனுக்கு பெயர் என்ன? செயல்படாத மூப்பர்களுக்கு பெயர் என்ன? நாம் செயல்பட வேண்டும். ராத்திரி படுக்கும்போது யோசிங்க, ஆண்டவரே, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன செய்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு படுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அது பழக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்தேன்?
ஜெபம் அது ஒரு பெரிய வேலை. சுவிசேஷம் பிரகடனம் அது ஒரு பெரிய வேலை. சாட்சியாய் வாழ்வது அது ஒரு பெரிய வேலை. உங்க திறமையில நீங்க பயன்படுத்துங்க, உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்க. பவுல் எழுதுறாரு, அஸ்திவாரம் போட்டேன், அவன் தான் இன்ன விதமாய் கட்டுகிறார் என்று சோதித்து பார்க்க கடவுள். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனிதன் அவன் தன்னுடைய திறமைகளை தாளந்துகளை அழகாய் பயன்படுத்துகிறான். மோசே ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் மோசே இடத்துல சொல்ல, மோசே அவர்களோடு நடந்து வருகிற எங்கே ராமசேஸ் என்ற இடத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒருவனிடத்துல இந்த வேலையை சொல்லுகிறான். அந்த மனுஷன் தன்னுடைய தாளந்துகளை எல்லாம் அழகாய் பயன்படுத்துகிறார். யாத்திராகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 வசனம். யாத்திராகமும் 37:1. பாருங்க, அது மரத்தால செய்யப்பட்ட வேலை. அந்த மனுஷனுடைய பேர் பெசலேயேல். இந்த பெசலேயேல் சித்தீம் மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ணினான். அதனுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அதெல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப இவன் மர வேலை செய்தான். கவனிச்சீங்களா? பெசலேயேல் மர வேலை செய்தான். அடுத்து படிங்க 4வது வசனம். அப்ப அந்த பெட்டிக்கு சைடுல ஒரு வளையம் இருக்கும். அந்த வளையத்தெல்லாம் செய்து தண்டுகள்னா அப்படி தூக்கிட்டு போற அந்த ராடு அதை என்ன செய்தான், செய்து பொன் தகட்டால் மூடினான். பொண்ணை தகடாக்குறான். தகடாக்குன்னா அடிப்பு வேலை, அடிக்கணும். அது தகடாக்குறதுக்கு கட்டியா இருக்கிறத என்ன செய்யணும், உருக்கி அடிக்கணும், தகடாக்கணும். வெள்ளி தகடு, பொன் தகடு, வெங்கல தகடு, அது போல அது தகடாக்குற அடிப்பு வேலையை செய்தான். யாரு? ஆவியானவர் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. கவனிங்க, சபையில நம்முடைய வேலை என்ன? உங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுடைய வேலை என்ன? இதயம் தன்னுடைய வேலையை செய்கிறது, நுரையீரல் தன்னுடைய வேலையை செய்கிறது, சிறுநீரகம் தன்னுடைய வேலையை செய்கிறது, பெருங்குடல் தன்னுடைய வேலையை செய்கிறது, சிறுகுடல் தன்னுடைய வேலையை செய்கிறது, கண் தன்னுடைய வேலையை செய்கிறது, கண்ணுக்கு மேலே இருக்கிற இமை தன்னுடைய வேலையை செய்கிறது, மூக்கு தன்னுடைய வேலையை செய்கிறது, தொண்டை தன்னுடைய வேலையை செய்கிறது. விசுவாசி தன்னுடைய வேலையை என்னங்க, நான் நிறுத்திட்டே நீங்க பேச மாட்டீங்க. விசுவாசி எந்த வேலையை வருவாங்க, சேர்ல உட்காருவாங்க, அது தொடச்சிருக்கணும். யாராவது ஒருத்தர் தொடச்சி வச்சிருக்கணும். வந்து உட்காருவாங்க, என்னங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் என்னங்க என் வீட்டுக்கு வேலை செய்யறேன் இல்லைங்க, இது தேவனுடைய வீடு தானே, என்னுடைய வேலையை நான் செஞ்சா இல்லை. எவ்வளவு ஆசையா செய்யும். பெசலேயேல் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடித்த பிற்பாடு தேவனுடைய பிரசன்னம் அங்கே வருகிறது. ஜனங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க பெசலேயேல் வேலை செய்தார். தன்னுடைய வேலைங்க ஆசையா செய்யணும். கர்த்தருடைய வேலைகளை ஆசையா செய்யணும். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக எல்லா விதத்திலும் வளர்ச்சியை நீங்க பார்க்கணும். The personal growth, the family growth, the spiritual growth, the social growth, the ministry growth, எல்லா விதத்திலும் வேலை செய்யணும். அவன் தன் வேலையை பார்க்க வேண்டும். நான் என்ன செய்யறேன் கர்த்தருக்காக. இன்னொரு வசனம் வாசிங்க, 37:16. கரங்கள் இல்ல, கரகங்கள். பாத்தீங்களா? இப்ப வேற வேலை. முதல்ல வேலை பெட்டி மரத்தால செய்யப்பட்ட வேலை, அடுத்தது தகடு வேலை, இப்போ பனிமுட்டுகளை செய்ய வேலை. அந்த பனிமுட்டு என்னது? தட்டு, தூப கரண்டி, பானபலி கரகங்கள், கிண்ணம் எல்லாம் பசும் பொன்னால உண்டாக்கினான். இதுக்கெல்லாம் என்ன வேணுங்க? பாப்பா யாரு சொல்றீங்க? இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்ன வேணுங்க? ஓஹோ, பசும் பொன் வேணுமோ? என்ன வேணுங்க? பேச மாட்டீங்க பிரதர். ஆர்வம் வேணுங்க, ஆசை வேணும். ஆசரிப்பு கூடாரம், அந்த டேபர்நாக்கல், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி ஜனங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த ஆசரிப்பு கூடாரம், அதை செய்வதற்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். மோசே பெசலேயேல் இடத்துல பேசிவிட்டான், பெசலேயேல் அதை செய்கிறான். கிண்ணம், தூப கரண்டி, தூப கலசம், தட்டுமுட்டு ஜாமான்கள், பனிமுட்டு ஜாமான்கள் எல்லாம் உட்கார்ந்து செய்யறான். சாதாரண வேலை இல்லை, வெரி ராயல் ஒர்க், ராஜரீகமான வேலை.
அவனவன் தங்கள் தங்கள் தாளந்துகளை சபையிலே பயன்படுத்த வேண்டும், சபைக்காக பயன்படுத்த வேண்டும், தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இந்த ஆர்வம் இருக்கணும், ஒவ்வொரு சகோதரிகளுக்குள்ள இந்த ஆர்வம் இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சு பாருங்க. தொற்காள் அவன் என்ன செய்தான்? அவளுக்கு வெறும் ஊசியை நூல் இருந்தா போதும், சுவிசேஷம் சொல்லிடுவாங்க. வெறும் ஊசி வெறும் நூல் இருந்தா போதும். சித்திர தையலாடைகளை தைத்து அநேகருக்கு கொடுத்து எப்படியோ கிறிஸ்துவின் அன்பை தாராளமாய் கொடுக்கக்கூடியவளா இருந்தார். வேதம் சொல்லுதுங்க, முதல் நூற்றாண்டுல ஏங்க ஒரு ஊசியும் ஒரு நூலை வச்சு ஒரு சகோதரி இப்படி பேர் வாங்க முடியுமா? பேச மாட்டீங்களா? வாங்கினால எப்படி? பிகாஸ் ஆஃப் ஹர் இன்ட்ரெஸ்ட், அவளுடைய ஆர்வம், அவளுடைய விருப்பம், அவளுடைய வாஞ்சை தெய்வத்தை மகிமைப்படுத்துவதற்கு. உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு போனேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறேன், 32 வருஷம். வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளுக்கு கர்த்தரை அறிவிச்சிருவேன். அசம்பிளிலேயே போய் பேசுவேன். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தெய்வம் எனக்கு 1993 இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காரு. நேற்றைக்கு நான் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல போய் 650 பிள்ளைகள் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் பேசிட்டு வந்தேன். இன்னைக்கு சுதந்திர நாள், அதனால நேற்றைக்கு எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பேசிட்டு. ஒரு முறை ஒரு கிராமத்து பள்ளியில போகும்போது ஒரு மாணவனை பார்த்தேன். லஞ்ச் டைம், அது காலில் செருப்பு கிடையாது, சுடுது, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஓடுறான். அப்ப நான் அவனை நிறுத்தினேன். எங்க போற? உனக்கு சத்துணவு இல்லையா? சார் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன் சாப்பிட. எங்கடா செருப்பை காணும்? செருப்பெல்லாம் இல்லை சார், எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். செருப்பெல்லாம் முக்கால் சைஸ்ல தான் பேண்ட் போட்டிருக்கான், பழைய சட்டை, யூனிஃபார்ம் தான் அது. இங்க வான்னு கூப்பிட்டேன். பாக்கெட்லேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து ஒரு செருப்பு வாங்கிக்கிறியா நீ அப்படின்னு கேட்டேன். வேணாம் சார், எங்கள் அப்பா திட்டுவார் சார். நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வர்றேன், ஆனால் நீ செருப்பு வாங்கி போட்டுக்கோ. அவன் ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன நீங்கள் கிறிஸ்டினா சார்னு கேட்டான். வேற ஒன்றும் கேட்கல. பீப்புள் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஹெல்ப் ஃப்ரம் த கிறிஸ்டியன்ஸ், தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் பெனிஃபிட் ஃப்ரம் த கிறிஸ்டியன்ஸ். நீ செய்ய, உன்னால முடிஞ்சதை செய்ய. தொற்கால் ஊசியை வச்சு வேலை ஊழியம் செய்கிறான். உனக்கு என்ன இருக்கு? என்ன காலம், என்ன திறமை? படிமுட்டு செய்யணுமா செய், கிண்ண செய்யணுமா செய், கரண்டி செய்யணுமா செய், பொன் தகடு அடிக்கணுமா அடி, சித்தி மரத்தினால செய்யணுமா செய். இன்னும் இருக்கு பாருங்களேன், படிங்க பார்ப்போம். அடுத்த வசனம் 22ஆம் வசனம். அடிப்பு வேலையினால் செய்யப்பட்டது. மரத்துல வேலை செய்தாரு, கிண்ணம் செய்தாரு, தகடு அடிச்சாரு. இப்ப அங்க பொற்பழங்கள், பொன்னினாலே சில பழங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, அதையும் அடிப்பு வேலையாய் செய்தார். அடுத்தது 38:2 படிங்க. வெண்கல தகட்டால் மூடி. இப்போ ஒரு கேள்வி, பொன்னினாலே தகடு அடிக்கிறது சுலபமா, வெண்கலத்துல தகடு அடிக்கிறது சுலபமா? பொன்னினால் தகடு அடிக்கிறது சுலபம், வெண்கலத்தினால் தகடு அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ரஃப் மெட்டல், அது கடினமான உலோகம். அந்த வேலையை செய்யும். நமக்கு உங்கள்கிட்டயே ஆண்டவர் சொல்றாரு, மகளே பொண்ணு இங்க வச்சிருக்கேன், வெண்கலம் இங்க வச்சிருக்கேன், இதுல ரெண்டையும் தகடு அடிச்சு வேலை செய்ய அப்படின்னா நீங்க எதை எடுத்துக்குவீங்க? பொண்ணு ரொம்ப காஸ்ட்லி, ஆனா வேலை சுலபம். வெண்கலம் லோ காஸ்ட், குறைந்த மதிப்பு, ஆனா ஹார்டா இருக்கும். எதை எடுப்பீங்க? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எதையும் எடுக்க மாட்டோம் பிரதர், எங்களை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்கிற மாதிரி இருக்கு. எங்க எதை எடுப்பீங்க? நான் கேட்கிறேன், ஆசையா கேட்கிறேன். மறுபடியும் ராஜபாளையத்துக்கு வராதனாலும் கவலை இல்லை, திரும்பி போறதுக்கு காசு வேற வச்சிருக்கேன். சொல்லுங்க, வெண்கலம் எடுப்பீங்களா பொண்ணு எடுப்பீங்களா? வெண்கலத்தினால் வேலை செய்தா ஆசையா செய்யணும். கர்த்தருடைய சபை அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும், ஆசையாய் செய்ய வேண்டும், பொன் போன்ற வேலையை செய்ய வேண்டும், வெண்கலம் போன்ற வேலையும் செய்ய வேண்டும். நமக்கு அதுல பிரிஸ்டீஜ் இஷ்யூ எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சரீரத்துல எந்த உறுப்பு பிரிஸ்டீஜ் பார்க்கும்? திரும்ப திரும்ப நம்ம சரீரத்தை தான் நான் சொல்றேன். ஆவிக்குரிய சரீரமாகிய சபை நோ பிரிஸ்டீஜ் இஷ்யூ. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என் ரேங்க் என்ன,
நான் படிச்சிருக்கேன், நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், நான் ஐஆர்எஸ், நான் ஐஎஃப்எஸ், அதெல்லாம் ஓரமா வை. நீ தேவனுடைய சபை, இது தேவனுடைய வீடு. வேலை செய்ய கற்று அவன் தன் தன் வேலையை கவனிக்கணும். வேலை செஞ்சாரா? அடுத்து படிங்க 38:8. கொஞ்சம் சீக்கிரம். தர்ப்பணம் என்று சொன்னால் அந்த காலத்திலே உள்ள ஒரு விதமான பாத்திரம், அதிலே முகம் பார்ப்பதற்காக வைத்திருப்பார்கள். சகோதரிகள், ஸ்திரீகள் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டாங்க. அதுல என்ன செய்யறாரு இவரு? வெண்கல தொட்டி, வெண்கல பாதம், இதெல்லாம் உண்டாக்குறாரு. நான் கடினமான வேலைங்க அதெல்லாம். சகோதரிகளுடைய தியாகம் அது அடுத்து இனிமே வரும்போது படிக்கலாம். இங்கே அடிப்பு வேலையாய் செய்து தொட்டியை செய்தான், வெண்கல தொட்டி. எத்தனை கிலோ வெண்கலம் அதுக்கு பயன்படுத்தப்பட்டது தெரியல. அந்த வேலையை அவன் செய்தான். அடுத்து படிங்க 38:9. நூல் வேலை செய்தான். முதல்ல மர வேலை, அப்புறம் பொன் வேலை, அப்புறம் வெங்கல வேலை, அப்புறம் அடிப்பு வேலை, அப்புறம் பொன் வேலை, இப்போ நூல் வேலை. நூல்ல வேலை செய்யறது ரொம்ப சுலபம் தானப்பா. வெயிட் வேற இருக்காது இல்ல? நம்மளா இருந்தா எந்த வேலையை கேட்போம்? என்னங்க, எது சுலபமா அதை என்கிட்ட கொடுங்க. தம்பி தங்கச்சி, சபையில எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கொள். சுவிசேஷ வேலையை செய்ய கற்றுக்கொள். ஒரு சகோதரியை ஆறுதல் படுத்த கற்றுக்கொள். ஒரு குடும்பத்தை தேற்றுவதற்கு கற்றுக்கொள். தகப்பனை போல ஆலோசனை சொல்ல கற்றுக்கொள். இன்னைக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தகப்பன்மார்கள் இல்லை சபையில. நான் கேட்கிறேன், சகோதர சபையில கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு யார் இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னை தவறாய் நினைக்காதீர்கள். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். நிறைய பிரச்சனைகள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், விசுவாச குடும்பங்களிலே பிரச்சனைகள், ஊழியர் குடும்பங்களிலே பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாத இடமே இல்லை, அது வேற. ஆனால் அதுக்கு ஏற்ற ஆலோசனை, இட் இஸ் ஆல்சோ தி மினிஸ்ட்ரி. அது ஒரு ஊழியம். யார் செய்வது? திரித்த மெல்லிய நூல். எத்தனை முழம் சிஸ்டர்? பார்க்காம பேசுங்க. எத்தனை முழம்? 100 முழம். எத்தனை அடி? ஒரு முழத்துக்கு 1.5 அடி வச்சா 150 அடி நீளமுள்ள அந்த திரை செய்யணும். உட்கார்ந்து செய்யறாரு. என்னங்க வேணும்? இந்த மாதிரி மெல்லிய வேலை செய்வதற்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். வேலை செய்யறதுக்கு ஆர்வம் வேணும். வேலையினுடைய வகைகளை பாருங்கள். பொறுமையா அதை உட்கார்ந்து செய்யறாரு. அப்பதானங்க தொங்கு திரை கிடைக்கும், மூடு திரை கிடைக்கும். இல்லைங்க, தொங்கு திரை இப்படி இருக்கும், மூடு திரை இப்படி இருக்கும். ரெண்டையும் சேர்க்கிற ஒரு கொக்கி வேற செய்யணும், வெங்கல கொக்கி. இந்த கொக்கி இல்லாம எந்த வேலையும் நடக்காதுங்க. கொக்கி தான் மூடு திரையும் தொங்கு திரையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு உறுப்பு. அதுவும் செய்யணும். எவ்வளவு ஆசையா செய்யணும். அதனாலதாங்க தேவனுடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல் ஜனங்க அனுபவிச்சாங்க. 6,35,550 பேர், பெண்கள் பிள்ளைகள் கணக்கில் எடுக்கப்படவில்லை. அவ்வளவு பேரும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு மனுஷன் உட்கார்ந்து வேலை செய்கிறார். கர்த்தரை அனுபவிக்க, உலகம் கர்த்தரை அனுபவிக்க, புறஜாதி மக்கள் கர்த்தரை அனுபவிக்க என்னுடைய வேலை என்ன? உங்களுடைய வேலை என்ன? அவனவன் தன் தன் திறமைக்கு தக்கதாக வேலை செய்யணும். சபை என்றால் வேலை செய்யணும். அதான் ஜீவன். செத்தவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவருக்கு நம்ம என்ன வேலை கொடுக்கலாம்? அவரு தான் நமக்கு வேலை கொடுப்பாரு. ஏன்னா அவரை தூக்கிட்டு போகணும், சுமக்கணும். செத்த சபையை சுமக்க வேண்டி இருக்கும். உயிருள்ள சபை வேலை செய்யும். சபை தாங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். வேற யாருக்குங்க அந்த சான்ஸ்? வேற யாருக்கு பிரதர் அதை கொடுத்திருக்காரு? மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரத்துல 11 சீசர்களை கூப்பிட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனது என்னங்க? நீங்கள் உலகம் போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்கு. இந்த வேலையை தான் செய்யணும். நம்ம வேலை செய்யறோமா? சபையெல்லாம் இன்னைக்கு இண்டோர் மினிஸ்ட்ரி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 செவத்துக்குள்ளே, 4 செவத்துக்குள்ளதான். ஒரு சகோதரர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு கொஞ்சம் சுகவீனமா இருந்துச்சு. அப்போ வேற ஊர்ல இருந்து பார்க்க வந்தார். சபையிலேருந்து 2-3 பேரை கூட்டிட்டு. நான் சொன்னேன், பிரதர், உங்க சபையில சுவிசேஷ ஊழியை வச்சா என்ன கூப்பிடுங்க, நானும் வர்றேன். அந்த ஊருக்கு நான் கர்த்தரை அறிவிக்கணும்னு ஆசையா இருக்கு.
முதல்ல உங்க ஹெல்த்தை பாருங்க, அப்புறமா பேசுவோம் அப்படின்ட்டார். எனக்கு ஷாக் ஆகிட்டேன், என்னடா அப்படி பேசுறாரு. முதல்ல உங்க ஹெல்த்தை பாருங்க அப்புறமா. ஏன்னா அங்கே சுவிசேஷ வேலை இல்லை, கிடையாது. ஒன்லி த இன்டோர் மினிஸ்ட்ரி. 4 செவத்துக்குள்ள மைக்கை வச்சு பேசிட்டு முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். புறஜாதிகளுக்கு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பது? வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் இருளின் பிள்ளைகள் மத்தியில ஏன் போய் இருக்கவில்லை? வேலை செய்யாத சபையை என்னங்க சொல்றது? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. சபையினுடைய கிரியை என்னங்க? ராஜபாளையம் சபையினுடைய கிரியைகள் என்னென்ன, வேலைகள் என்னென்ன? சுவிசேஷ அறிவியல். ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி விசுவாசியும், தனி நபரும், தனி சீஷனும் சீசியும் கர்த்தரை ரட்சித்த கர்த்தரை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீங்கள் அவர்களுக்கு காட்டாமல் யார் காட்ட முடியும்? பெஸ்ரேலுக்கு வாய்ப்பு கிடைத்ததை செய்து கொடுத்தார். ஆவியானவர் பார்த்தாரு, அவ்வளவு ரெக்கார்டு பண்ணிட்டார். கர்நாடகாவில் ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, பையன். என்னை கூப்பிட்டாங்க, அங்கிள் நீங்க வாங்க, பையனுக்கு பேர் வைக்கணும். நான் தான் வச்சேன் பெசலையல். இன்னைக்கு அவனை பெஸ்ட்லின்னு தான் கூப்பிடுறாங்க ஆசையா. ஆனாலும் அவன் பேர் பெசலையல், சர்டிஃபிகேட்லாம் பெசலையல். ஆசையா இருக்குங்க, ஆசையா இருக்கு. தம்பி தங்கச்சி வேலை செய், வேலை செய். செத்த சபையா இருக்காதே, வேலை செய். ஜீவன் உள்ள சபை என்றால் அது கிரியை நடப்பிக்கும். 38 அதிகாரம் 11வது வசனம் படிப்போம். வடபக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெள்ளி. வெள்ளியினால் வேலை செய்தார். அப்படியே வகையை பாருங்க, அந்த மெட்டல் அல்லது ரா மெட்டீரியல் அதனுடைய வகையை பாருங்க. மரம், பொண்ணு, பசும்பொண்ணு, வெண்கலம், நூலு, வெள்ளி. எந்த வேலை நல்ல வேலை? எல்லா வேலையும் ஆசரிப்பு கூடாரத்துக்காக செய்கிறோம். பிரியமான சகோதரனே, அப்படிப்பட்ட எண்ணம், சுவாபம் நமக்கு வர வேண்டும். அதுதான் ஜீவனுள்ள சபை. ஆராதனை என்பது ஜீவனுள்ள சபையின் ஒரு பகுதி. இட்ஸ் a part of living church. மற்ற பகுதி எங்க? மற்ற ஏரியாக்கள் ஏன் நான் போல? உங்களால முடிஞ்சதை செய்யலாம், முடிஞ்சதெல்லாம் செய்ய. திராணிக்கு தக்கதாக செய். உங்களுக்கு என்ன திராணி இருக்கிறது? எழுத தெரியுமா? எழுத்து ஊழியம் செய். பாட தெரியுமா? பாட்டு ஊழியம் செய். பேச தெரியுமா? பேச்சு ஊழியம் செய். தியானிக்க தெரியுமா? ஆராதனை தியான ஊழியம் செய். செய், கிரியை செய். சும்மா இருக்காது. தம்பி, சும்மா இருக்கிறவனுக்கு பேர் என்னப்பா? நான் தம்பியை தான் கேட்டேன், நீங்க சோம்பேறி. யார சொன்னீங்க? என்ன சொன்னீங்களா? சும்மா இருக்கிறவங்களுக்கு பேர் சோம்பேறி. சோம்பேறியான எந்த மனிதனையும் தேவன் நேசிப்பது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியினுடைய வயல் முள்ளுக்காடாக இருக்கிறது, அதனுடைய முகத்தை காஞ்சோரி மூடி இருக்கும். சோம்பேறியே, நீ எந்த இடத்தில் போய் கற்றுக்கொள். அது கோடை காலத்தில் சேர்த்து மழை காலத்தில் அனுபவிக்கிறது. அதுக்கு ராஜா இல்லை, ராணி இல்லை, அது செயல்படுகிறது. சபை செயல்படுகிறது. இந்த சபையில் எத்தனை ஊழியர்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள்? இந்த சபை எத்தனை விசுவாசிகளை பிறப்பித்திருக்கிறது? எவ்வளவு பணம் இருக்கிறது என்று நான் கேட்கவில்லை, கவனிக்கிறோம். இந்த சபைக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது என்று நான் கேட்கவில்லை. மூவபிள் இம்மூவபிள் அசட், அசையும் அசையா சொத்து எவ்வளவு என்று நான் கேட்கவில்லை. சபை என்ன செய்திருக்கிறது? வேலை செய், வேலை செய். அவன் அவன் ஆசையா இருக்குல்ல அந்த வார்த்தை, 1 கொரிந்தியர். அவன் அவன். சகோதரனே, உனக்கு என்ன தாளந்துகளை தெய்வம் தந்திருக்கிறார், நீ செய், செயல்படு. சரி, மறுபடியும் 32 அதிகாரம் 38 அதிகாரம் 22 வசனம். யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததையெல்லாம் செய்தார். அவன் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். நீங்க எந்த கோத்திரம்? என்னங்க எதுக்குமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பிரதர், நான் புறஜாதி பிரதர். இல்ல, நீங்களும் யூதா கோத்திரம். யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. வேலை செய்து கொண்டே இரு, சும்மா இருக்காது. சோம்பேறியை தேவன் நேசிப்பதில்லை. 12 அப்போஸ்தலர்களை பற்றி வேத பண்டிதர்கள் பெரிய ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அதுல யூதாஸ் காரியத்துக்கு மட்டும் அவனுடைய பின்னணி என்ன, தொழில் என்ன என்பது சொல்லப்படவில்லை. எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறான். வலை பின்னுகிறவன், மீன் பிடிக்கிறவன், பழுது பார்க்கிறவன், நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன். அவனுக்கு பின்னணி இல்லை, காரணம் அவன் சோம்பேறி. எனவேதான் அவன் இதன் மேலே ஆசைப்பட்டான். எப்படியாவது 30 வெள்ளிக்காசை வாங்கி இந்த மனுஷனை காட்டி கொடுத்து விடலாம் என்று சொன்னான். ஒரு திருச்சபை வேலை செய்ய வேண்டும். திருச்சபைக்கு பணம் முக்கியம் அல்ல, ஞாபகம் வைங்க. பணம் முக்கியம் அல்ல, குணம் முக்கியம்.
திருச்சபை வேலை செய்ய வேண்டும். திருச்சபை செய்யக்கூடிய வேலையை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. சிம்சோன் என்ன சொல்லுங்க, யாருன்னு செய்ய முடியும் சுவிசேஷ வேலையை? டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறது செய்ய முடியுமா? யார் செய்ய முடியும்? திருச்சபை தான் அந்த வேலையை செய்யும். அவர்கள் அவன் பெசலேயலுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு, அழகா செஞ்சு முடிக்கிறார். செஞ்சு முடிச்சாருங்க. ஆசரிப்பு கூடாரம் நிறைவேறி. அது பாருங்க, அந்த வசனத்தை ஆவியானவர் அழகா எழுதியிருக்கிறாரு. கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை பெசலேயேல் எல்லாம் செய்தார். நமக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்கு? கர்த்தர் மோசேக்கு சொன்னாரு, மோசே பெசலேயலுக்கு சொன்னாரு, பெசலேயேல் செய்து முடிச்சுட்டான். நமக்கு என்ன கர்த்தர் கற்பிச்சிருக்காரு? செய்யறோமா? எனவே முதலாவது ஐக்கியம். ஒரு உயிருள்ள சபை என்றால் ஐக்கியமா இருக்க வேண்டும். ஒரு உயிருள்ள சபை என்றால் அவர்கள் தங்கள் தாளந்துகளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளின்படி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கும். அது இல்லைன்னா இல்லை. வேலை செய்யாத மனுஷன் யோசிச்சு பாருங்க. சகோதரிகள் இருக்காங்க வீட்டுல, வேலையே செய்யறது இல்லை. புருஷன்மார் என்ன சொல்லுவாங்க? சில வீடுகளுக்கு எல்லாம் போனாங்க, இந்த ஃபைன் டஸ்ட்னு சொல்லுவோம், வெள்ளிய தூசி, அது கூட இருக்காது. கால் வச்சா ஆசையா இருக்கும். வீட்டுக்குள்ள நடக்கும்போது வீட்டை பார்த்தா ரொம்ப ராஜரீகமா இருக்கும். காரணம் சகோதரிகளுடைய உழைப்பு இல்லையா? சகோதரர்கள் வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யும்? நான் திருச்சியில ஒரு ஆடிட்டர் அக்கௌண்டா இருந்தேன். 2 கோடி ரூபா வரவு செலவு நான் ஒரே ஆளை பார்ப்பேன். கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, கால்குலேட்டர்லாம் கிடையாது. அப்போ 2 டிஜிட் 3 டிஜிட் ஒன்னா கூட்டுவேன். இவ்வளவு பெரிய லட்ஜரா இருக்கும். சிவகாசி தான் அந்த முதலாளியுடைய சொந்த ஊர். சிவகாசி ஐயனாடார் சமாதி கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு, அதை நான் உட்கார்ந்து எழுதுவேன். 10 பைசா மிஸ்டேக் இல்லாம கண்டுபிடிக்கணும். 10 பைசா. ஒரு இடத்துல ஒரு முறை 10 பைசா மிஸ்டேக் வந்துருச்சு. எங்க ஆடிட்டர் சொன்னேன், இந்த ஓனருடைய சன் தான் ஆடிட்டர் சொன்னேன், உட்கார்ந்து கண்டுபிடியா அப்படின்ட்டு. நான் உட்கார்ற மாச கணக்காயிடுச்சு. 10 பைசாவை கண்டுபிடிக்க 10 பைசாவை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி தெரியுமா? ஒரு இடத்துல 90 பைசா மிஸ்டேக் இருந்துச்சு. அப்ப இந்த 90 பைசாவையும் இந்த 10 பைசாவையும் சேர்த்தா 1 ரூபா மிஸ்டேக் வந்துருச்சு. வேற ஒரு இடத்துல 1 ரூபா மிஸ்டேக் இருந்துச்சு. 1 ரூபா கிரெடிட் 1 ரூபா டெபிட் பேலன்ஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் ஷீட் எடுத்து கொடுத்துட்டேன். டைப்பிங் தெரியும், எனக்கு டைப்பிங் தெரியும். உட்காந்து டைப் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். கையெழுத்து போட்டு ஆபீஸ்ல சப்மிட் பண்ணியாச்சு. செய்ய வேண்டியதை சரியாய் செய்யும். சபை செய்ய வேண்டும், பிளஸ் சரியாய் செய்ய வேண்டும். உங்க வேலையை அறகுறையா செஞ்சீங்கன்னா ஆபீஸ்ல விடுவாங்களா? அவங்கள சம்பளம் கொடுக்கறவங்க விடுவாங்களா? மகிமையில நமக்கு நித்தியத்துல வெகுமதி கொடுக்கிற தெய்வம் விடுவாரா? செய், வேலை செய். சும்மாவே இருக்காது. செத்த சபை சும்மா இருக்கும், ஜீவனுள்ள சபை வேலை செய்யும். இன்னும் நிறைய பேசலாம், நேரம் கருதி நிறுத்துகிறேன். 2 பாயிண்ட் தான் சொல்லி கொடுத்தேன். நம்பர் 1, ஜீவனுள்ள சபையில ஜீவனுள்ள ஐக்கியம் இருக்கும். நம்பர் 2, ஜீவனுள்ள சபையில ஜீவனுள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கும் பிரதானமான வேலை இருக்கும். வேலை செஞ்சுட்டே இருக்கும். மறுபடியும் வீட்டில் போய் இந்த பெசலேயலை பத்தி கொஞ்சம் படிங்க. யாத்திராகமம் 37, 38. கர்த்தர் மோசேகிட்ட தான் சொன்னாரு. மோசே பெசலேயலை கூப்பிட்டாரு. பெசலேயல், இங்க வாப்பா, நீ யூதா கோத்திரம் தானே, இங்க வா, நான் சொல்ற வேலையெல்லாம் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டாரு. பெசலேயல் சில கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டாரு. வேலையெல்லாம் செம்மையாய் செய்து முடித்தார். யாத்திராகமம் 40 அதிகாரத்தை என்னன்னு சொல்லுது? கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே அவன் செய்து முடித்தார் அப்படின்னு. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து எனக்கு உங்களுக்கு வேலை கொடுத்து போயிருக்கிறார். குமாரன் சொன்னபடியே நாம் செய்து முடித்தால் பிதா மகிமைப்படுவார். பெசலேயல் செய்தான், மோசே செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வேலை செய்கிற தெய்வம். அவர் நிர்விசாரமா இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறி சென்றார். தேவ தூதர்கள் அவரை வரவேற்கிறார்கள். உள்ளே சென்று விட்டார். அப்பொழுது ஒரு தூதன் கேட்டான், கர்த்தராகிய இயேசுவே, தேவகுமாரனே, பரிசுத்தனே, பெரிய வேலையை, ரட்சிப்பின் வேலையை பூமியிலே செய்து முடித்தீர், பரத்துக்கு வந்திருக்கிறீர். அந்த வேலையினுடைய தொடர்ச்சியை யாரிடத்துல கொடுத்து வந்திருக்கிறீர் என்று ஒரு கேள்வி. அப்பொழுது அவர் சொன்னார், the poor fisherman என்று சொன்னார். சாதாரண மீனவ ஜனங்களிடத்துல, சீசர்களிடத்துல கொடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர்கள் வேலை செய்தார்கள். 1 நூற்றாண்டு விசுவாசிகள், சீசர்கள் வேலை செய்துவிட்டால் எனக்கு ஏது சுவிசேஷம் எப்படி தெரியும்? அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்பட முடியும்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ஆராதிக்க முடியும்? ஒருவர் அறிவிக்க வேண்டும். அறிவித்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும்
இரட்சகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக இருக்கிறோம். வேலை செய்ய கற்றுக்கொள்ளும். உயிருள்ள எதுவும் வேலை செய்து கொண்டே இருக்கும். வேலை செய்து கொண்டே சபை வேலை செய்து கொண்டே இருக்கும். சும்மா இருக்காதீங்க. தயவு செய்து மனம் திறந்து உங்களோடு பேசுகிறேன். கிடைக்கிற சபையில கிடைக்கிற காணிக்கை பணத்தை வேஸ்ட் பண்ணாம செலவழிச்சுட்டே இருங்க. எதுக்கு? சுவிசேஷ ஊழியத்திற்கு, ஜனங்களுடைய வெற்றிப்புக்கு. ஒரு துண்டு பிரதி அச்சடிச்சு விநியோகம் பண்ணுங்க. நாங்க அதை செய்யறோங்க. 5 ரூபா கூட கிடையாது பேங்க்ல. பேங்க் அக்கௌண்டே கிடையாது பெரம்பலூர் பிரதரன் சர்ச்சுக்கு. வேலை செய்து கொண்டே இருக்கும். சமீபத்துல 2 துண்டு பிரதிகள், 2 ரகமான துண்டு பிரதிகள். என்னை தொட்டது யார் 5000 காப்பி அடிச்சு உள்ள வச்சேன். விசுவாசிகள் எடுத்துட்டு போய் விநியோகம் பண்ணுவாங்க. கற்பனை நிஜமானால் ஒரு துண்டு பிரதி. நான் எழுதுறேங்க, நீங்க எழுதுங்க. நல்ல திறமை உள்ள தம்பிமார்கள் இருக்கீங்க, அறிவுள்ள சகோதர சகோதரிகள் இருக்கீங்க. ஒரு துண்டு பிரதி உட்கார்ந்து எழுதுங்க. எழுதி ஆகுது அச்சடிங்க. அச்சடிச்சு விநியோகம் பண்ணுங்க. போற இடத்துல கொடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா, ஆஸ்பத்திரியில கொடுங்க. பஸ்ல போறீங்களா, பஸ்ல கொடுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா, அங்க உள்ளவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டே இருங்க. கிறிஸ்து இயேசு அறிவிக்கப்படணும். அதுதான் சபையினுடைய பிரதானமான வேலை. ஆண்டவர் ஏங்க வராம இருக்காரு? இன்னும் சொல்லிட்டு போய் எத்தனை ஆண்டு ஆச்சு? என்னங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்படித்தானே பிரதர்? வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி அதிகாரம் கடைசியில இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு நாள் ஆச்சு. ஏன் வரல? நீங்க சொன்னீங்கன்னா சிரமம் பண்ணி முடிச்சிடலாம். ஏன் வரல? நாம் செய்ய வேண்டிய வேலையை இன்னும் செய்யல. இந்த கட்டடத்துக்கு கடைசி கல் வச்சா கட்டணம் முடிஞ்சிடும். கடைசி கல், கடைசியாய் ரட்சிக்கப்பட வேண்டிய யாரோ ஒரு நபர் இன்னும் இருக்காங்க. ரட்சிப்பு வேலை, கண்டினியூஸ் ஒர்க். கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர். எனக்கு உங்களுக்கு ஆயுசு நாட்களை அறியப்படுத்தி நம்மை உயிரோடு வைத்து சுவிசேஷம் அறிவிக்க நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வேலை செய், ஐக்கியமாயிரு, வேலை செய். இந்த 2ல தங்கச்சி எது முக்கியம்? ஐக்கியமா வேலையா? 2 முக்கியமா? இது கேட்டாலும் 2 முக்கியம். 2 முக்கியம். இது இல்லாமல் அது இல்லை. நீங்கள் ஐக்கியமா இல்லாமல் சுவிசேஷ வேலை செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் பயன்றாது. There will be no use for the gospel work. We should have the fellowship. Then we have to propagate the gospel. கர்த்தருடைய வசனத்தை தாராளமாக அறிவித்துக் கொண்டே இருக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது. விதைக்கிறதா என் வேலை, விளைய செய்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம், நிறைவு செய்வோம். சபையில உள்ள யாராவது ஒரு சகோதரர் முன் வந்து ஜெபித்து நிறைவு செய்வார். தேங்க்யூ.